வணக்கம். இது அலைவொலி செய்தி ஊடகம். மக்களுக்கான அறிவியல் செய்திகள். விண்வெளி ஆராய்ச்சியில் தந்தையும் தனையனும் இன்று முழு நேரமாக பயணித்து வருகிறார்கள். பினாங்கு பத்துஃப்ரிகியை சேர்ந்த திரு அண்ணாமலை முத்து மற்றும் அவர்தம் மகன் ஆராஃப் இருவரும் விண்வெளி ஆராய்ச்சி செய்வதில் தங்களுடைய முழு நேரத்தையும் செலவிட்டு இந்த நாடு மட்டுமல்லாது உலக அளவிலே பெயர் பெற்று வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 8 வயது நிரம்பிய திருவாளர் அண்ணாமலையின் மகன் ஆராஃப் இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் மிக ஆர்வமாக செயல்பட்டு பல்வேறு பதக்கங்களையும் பல்வேறு சான்றிதழ்களையும் பெற்றிருக்கிறார். தந்தையும் தனையனும் இந்த சிறப்பு சேவையை மிக நேர்த்தியாகவும் மிகவும் கடமையோடும் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியா, கனடா மற்றும் சில நாடுகளில் இவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருகிறது. வணக்கம், என் பேர் அண்ணாமலை. இது என் மகன் ஆராஃப் அண்ணாமலை, 8 வயசு. நம்ம பினாங்கிலேருந்து வந்திருக்கோம். I want to inform you about our gold awards and all our special awards நம்ம win பண்ணியிருக்கோம் from Canada International Invention Convention, which we've won for space photography and solar system. இதில் எப்படின்னா நம்ம அந்த இன்வென்ஷன் UV இன்ஃப்ராரெட்டும் ஸ்மார்ட் ஃபோன் டெலிஸ்கோப்பையும் கம்பைன் பண்ணி ஒரு டெக்னாலஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் பேட்டன்ட் பண்ணியிருக்கோம் மலேசியாவில். ஸோ அதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் பிடிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்துருக்காங்க இன் கனடா. ஸோ தீஸ் ஆர் அவர் கோல்ட் அவார்ட்ஸ். நானும் என் மகனும் வின் பண்ணியிருக்கோம். மலேசியா நாட்டில் சில அமைச்சர்கள் இவரை நேரடியாகவே பாராட்டியிருக்கின்றார்கள். பல்வேறு ஊடகங்களில் இவர்களின் செய்திகள் மிகச் சிறப்பாக பிரசுரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டுள்ள 8 வயது நிரம்பிய ஆராஃப் அவருடைய பயணத்திற்காக அவருடைய தந்தையார் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. Certificate of participation in Negeri Sembilan. So இதுவும் similar, we've won the award based on the technology and the photography நம்ம பிடிச்சிருக்கோம் of the moon. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க and together with a gold award. So it is a very unique award because என் மகனும் நானும் சேர்த்து கம்பைன் பண்ணி இது வின் பண்ணியிருக்கோம் டுகெதர் as a team effort. நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் நம்ம இந்த ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சிம்பிளாக காமிப்பாங்க நிலா பற்றி. எல்லா புக்ஸ்லேயும் நம்ம மலேசியன் பப்ளிகேஷனில் எல்லாம் சிம்பிள் பப்ளிகேஷன், எல்லாம் கிராஃபிக் மாதிரி தான் காமிப்பாங்க, ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனை கான்ட்ரிபியூட் பண்ண அந்த ஸ்பெசிஃபிக் அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபி பப்ளிகேஷனுக்கு அண்ட் ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் தெம் டு அட்வான்ஸ் ஃபர்தர். அங்கே என்ன இருக்குது, என்ன டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ we can contribute. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க கூட எழுதியிருக்காங்க, tidak ada tajuk dalam kurikulum dari peringkat prasekolah hingga menengah atas yang menyentuh tentang bentuk permukaan bulan. அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரீசர்ச் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன், நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆர்எஃப் நானும் இந்த ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் சில்ட்ரன் டு அட்வான்ஸ் ஃபர்தர் இன் டு ஸ்பேஸ். த அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் என்கரேஜ் பண்ணோம் சில்ட்ரன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் வித் எக்யூப்மெண்ட்ஸ், வித் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டெலிஸ்கோப்பி எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ தட் we can reach space even faster. இப்போ நம்மளுக்கு தெரியணும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ the only way we can do this is through photography. ஆக வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டுள்ள 8 வயது நிரம்பிய ஆராஃப்
அவருடைய பயணத்திற்காக அவருடைய தந்தையார் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெலிஸ்கோப் வழியாக விண்ணை நோக்கி அங்கே நிலவை பல வகையில் படம் பிடித்து அதில் நடக்கின்ற காட்சிகளையும் படமாக்கி பல்வேறு கண்காட்சியில் அதை அமைத்திருக்கிறார்கள் இந்த தந்தையும் தனையினும் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்நாடு மற்றும் வெளிநாடு கண்காட்சிகளில் பங்கேற்றுள்ள இவர்கள் பல்வேறு விருதுகளையும் பெற்று மக்கள் மத்தியில் பிரபலமடைந்து உள்ளார்கள். இவர்களுடைய பயணம் தொடர்ந்து சிறப்பிக்க வேண்டும், இவர்களுடைய சாதனையை தொடர்ந்து படைக்க வேண்டும் என்று திரு அண்ணாமலை மற்றும் ஆராஃப் இவர்களுடைய பயணம் வெற்றிகரமாக நடந்து பல்வேறு வகையில் இவர்கள் மேம்பாடு காண வேண்டும் என்று அலைவொலி ஃப்ளாஷ் நியூஸ் ஊடகம் இவர்களை வாழ்த்தி பாராட்டுகிறது. We also bought some moon rocks and space rocks from the US Space Agency. Lunar rocks and space rocks are different. When we did many experiments with them, we set them on fire and only lunar rocks don't change color, but space rocks do. Because space rocks are small meteoroids and lunar rocks come from the moon. We also tested it with water to see if any bacteria or if there's any changes, but there was not much changes, only a bit. And we also test them with electricity, so the moon rocks don't let electricity flow through them. So this is the story that I want to share with all of you. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் ஃபார் கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நேஷ்னல் ஆர்ட் கேலரி, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கார்ப்பரேஷன் மலேசியா, Perpustakaan Negara Malaysia, and Ministry of Tourism and space companies from India, CERT, Moon Village in Vienna, and Innova Space in London. அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பேஸ் ராக், இது ஒரு கான்ட்ராய்ட். இதெல்லாம் நம்ம ஓவர்சீஸ்லேருந்து வாங்கினோம். நிலாவிட்டு மீட்டியராய்ட், ஐ மீன் நிலாவிலேருந்து வெடித்து இங்கே ஏர்த்தில் லேண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃப்ரம் ஜியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சிலேருந்து வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் அ லூனா மீட்டியராய்ட். ஸோ அந்த கலரேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது பிளாக் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் ஸ்பாட்ஸ். ஸோ இது ரொம்ப டீப் சர்ஃபேஸ்லேருந்து வந்திருக்கு. This is another sample of the lunar meteoroid. Lunar meteoroid from the surface. Surface கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், கீழே போனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, அது இந்த கல் எரிச்சா கூட அது கலர் மாற்றாரு. It won't change color and it is magnetic. ஸோ அது மேக்னெட் போட்டால் அதை ஒட்டிக்கும். ஸ்ட்ராங் மேக்னெட், வீட்டு மேக்னெட் ஒட்டாரு. எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் டு மலேசியா. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இப்போ நம்ம 3-4 இயர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பெனிஃபிட் என்னென்னா, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அது இன்ஸ்பயர் பண்ணும் சில்ட்ரனை. எப்படி அட்வான்ஸ் பண்ண, எப்படி வெளியூருக்கு போகலாம், மற்ற ஏஜென்சியோட கம்யூனிகேட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், யூஸ் டெக்னாலஜிஸ், கம்பைன் டெக்னாலஜிஸ். அது ஒரு முக்கியமான ஒரு எஃபர்ட். ஸோ அது ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, ஆனால் டு ஷேர் அண்ட் டு ஜாயின் ஃபோர்ஸஸ் வித் அதர் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட்.